கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோவிலூர் அருகே பள்ளி மாணவர்கள் பேரணியாக சென்று 5000 பனை விதைகளை நட்டனர். அத்திப்பாக்கம் கிராமத்தில் உள்ள ஏரியில் 5000 பனை விதைகளை நடும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் திருக்கோவிலூர் சாராட்சியர் தலைமையில் 300க்கும் மேற்பட்ட பள்ளி மாணவர்கள் பேரணியாக சென்று ஏரிக்கரை முழுவதிலும் பனை விதைகளை நட்டு வைத்தனர். நடிகர் என்ற நிலையிலிருந்து தலைவர் என்ற நிலைக்கு இன்னமும் விஜய் உயரவில்லை என மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் பே சண்முகம் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ள சண்முகம், தாவேகா மாநாட்டில் அதன் தலைவர் விஜய் முதலமைச்சர் மு க ஸ்டாலினை அங்கிள் என்று அழைத்தது எவராலும் ஏற்றுக்கொள்ள முடியாத அரசியல் அற்ற வார்த்தை என்பதை சுட்டிக்காட்டுவதாக கூறியுள்ளார். கொள்கை அடிப்படையில் விமர்சிப்பதற்கு பதிலாக தரம் தாழ்ந்த முறையில் அவ்வாறு பேசியது கண்டிக்கத்தக்கது என்றும் பே சண்முகம் தெரிவித்துள்ளார். புதுக்கோட்டை அருகே புதிதாக திறக்கப்பட்ட பெட்ரோல் பங்கில் 2 லிட்டர் பெட்ரோலுக்கு 2 லிட்டர் பெட்ரோல் இலவசம் என்று அறிவிக்கப்பட்டதால் நூற்றுக்கணக்கான வாகனங்கள் குவிந்தன. பொன்னமராவதி அருகே வையாபுரி என்ற கிராமத்தில் புதிதாக தனியார் பெட்ரோல் பங்க் திறக்கப்பட்டது. இந்த பங்கின் அதிரடி சலுகையாக 2 லிட்டர் பெட்ரோல் அல்லது டீசல் வாங்கினால் 2 லிட்டர் இலவசம் என்று அறிவிக்கப்பட்டது. இதனை அடுத்து அப்பகுதியில் இருந்து ஏராளமான வாகனங்கள் வந்து குவிந்தன. இதனால் அந்த சாலையில் 1 மணி நேரத்திற்கு மேலாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. மேகமலை அருவியில் பலவிதமான வண்ணத்து பூச்சிகள் அருவியின் அருகே முகாமிட்டுள்ளது மனதை கவர்கிறது. தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி தாலுகா கோம்பைத்தோடு அருகே அமைந்துள்ளது மேகமலை அருவி. கடந்த சில நாட்களாக நீர்வரத்து குறைந்ததால் சுற்றுலா பயணிகளின் வரத்து குறைவாக உள்ளது. இந்நிலையில் அருவிக்கு அருகே உள்ள புல்தரை, செடிகள், மரங்கள் உள்ளிட்ட ஈரமான இடங்களில் பலவிதமான வண்ணங்களில் பட்டாம்பூச்சிகள் படையெடுத்து வருகின்றன. அங்கும் இங்கும் பறந்தும் மலர்களில் உள்ள மகரந்த தாதுக்களை உறிஞ்சியும் பட்டாம்பூச்சிகள் குதூகலிப்பது கண்கொள்ளா காட்சியாக உள்ளது. 2 கோடி தொண்டர்கள் இருப்பதாக கூறும் எடப்பாடி பழனிசாமி 80 லட்சம் வாக்குகள் தான் பெற்றார் என்று ஓ பன்னீர்செல்வத்தின் ஆதரவாளர் வைத்திலிங்கம் விமர்சித்துள்ளார். தஞ்சை மாவட்டம் ஒரத்தநாட்டில் சட்டமன்ற உறுப்பினர் பொது நிதியில் இருந்து 1,36,66,000 ரூபாய் மதிப்பீட்டில் புதிய நூலக கட்டிடத்திற்கான அடிக்கல் நாட்டு விழா நடைபெற்றது. இந்நிகழ்ச்சிக்கு பின் செய்தியாளர்களிடம் பேசிய வைத்திலிங்கம் 95% அதிமுக தொண்டர்கள் அதிமுக ஒன்றிணைய நினைப்பதாக கூறினார். அதிமுக தொண்டர்கள் எடப்பாடி பழனிசாமி 2 கோடி பேருங்கிறாரு. ஆனால் வாங்கிய ஓட்டு 80 லட்சம் ஓட்டு தான் வாங்கினது. உண்மையான தொண்டர்கள் குறைந்தபட்சம் எங்களுடைய மற்ற எல்லாம் சிதறி கிடப்பவர்கள் ஒரு 1.5 கோடிக்கு மேலே இருக்கும். அத்தனை தொண்டர்களில் 99% பேர் இந்த அதிமுக இணையணும்னு நினைக்கிறாங்க. சிவகங்கை மாவட்டம் மயில்ராயன்கோட்டை நாடு பொன்குண்டுப்பட்டி கிராமத்தில் உள்ள காளியம்மன் கோயிலில் திருவிளக்கு பூஜை விமர்சையாக நடைபெற்றது. இதில் கலந்து கொண்டு விளக்கு பூஜை செய்த 500க்கும் மேற்பட்ட பெண்கள் குலவையிட்டு வழிபாடு செய்தனர். விளக்கு பூஜை விழாவில் சுற்று வட்டாரங்களில் இருந்து ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்று சாமி தரிசனம் செய்தனர். திருவண்ணாமலை அருகே தேங்காய் தலையில் விழுந்து 6 மாத குழந்தை உயிரிழந்த சம்பவம் அப்பகுதியில் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. மலையாம்புரடை கிராமத்தைச் சேர்ந்த அமுதா சிலம்பரசன் தம்பதிக்கு பெண் குழந்தை பிறந்துள்ளது. இந்த குழந்தையை அவரது தாத்தா ராஜா தனது தோட்டத்தில் தோள் மீது சாய்த்து நடந்து சென்று கொண்டிருந்தார். அப்போது எதிர்பாராத விதமாக தென்னை மரத்தில் இருந்து விழுந்த தேங்காய் குழந்தையின் தலையில் விழுந்துள்ளது. இதனையடுத்து குழந்தையை பெற்றோர் மருத்துவமனைக்கு கொண்டு சென்று சேர்த்தனர். அங்கு பரிசோதித்த மருத்துவர்கள் குழந்தை ஏற்கனவே இறந்துவிட்டதாக தெரிவித்தனர். இச்சம்பவம் இப்பகுதியில் பெரும் துயரத்தையும் பரபரப்பையும் ஏற்படுத்தியுள்ளது. விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் மெயின் ரோட்டில் ஏற்பட்டுள்ள திடீர் பள்ளத்தை சீரமைத்து தர அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். பள்ளிகள், வங்கிகள், பேருந்து நிலையம், மருத்துவமனைகள் என மக்கள் புழக்கம் அதிகமுள்ள பகுதி சாத்தூர் பிரதான சாலை. இங்குள்ள குடிநீர் குழாயில் உடைப்பு ஏற்பட்டதால் ஆங்காங்கே பள்ளம் தோண்டி சரி செய்யும் பணி நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் நந்தவனப்பட்டு தெரு அருகே சாலையில் திடீரென பள்ளம் ஏற்பட்டது. இதனால் பெரும் அசம்பாவிதம் ஏற்படுவதற்கு முன்பாக சீரமைத்து தர நெடுஞ்சாலைத்துறைக்கு அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். சட்டமன்ற தேர்தலுக்காக புதிய வாக்குப்பதிவு இயந்திரங்கள் மற்றும் வாக்குப்பதிவு ஒப்புகைச் சீட்டு இயந்திரங்கள் வேலூர் மாவட்டத்துக்கு வந்துள்ளது. வேலூர் மாவட்டத்தில் 1200 வாக்காளர்களுக்கு ஒரு வாக்குச்சாவடி என்ற அடிப்படையில் வாக்குப்பதிவு இயந்திரங்கள் பெங்களூருவில் இருந்து வந்ததை மாவட்ட ஆட்சியர் நேரில் ஆய்வு செய்தார். இதனை அனைத்து கட்சியினர் முன்னிலையில் தேர்தல் ஆணையத்தின் சார்பில் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் வைக்கப்படும் கிடங்கில் வைத்து சீல் வைக்கப்பட்டது. வேலூர் மாவட்டத்தில் சட்டமன்ற தேர்தலுக்காக
1200 வாக்காளர்கள் கொண்ட பூத்துகளாக மாற்றியமைக்கப்படும் பொழுது இந்த மாவட்டத்திற்கு தேவையான அதிகமான கண்ட்ரோல் யூனிட் மற்றும் விவிபேட் ஆகியவை பெங்களூர் பெல்லிலிருந்து இன்று 600 கண்ட்ரோல் யூனிட்டும் சுமார் 100 விவிபேடும் இங்கே வந்திருக்கிறது. மதுரையில் நடந்த தாவேகா மாநாட்டில் பங்கேற்று திரும்பிய போது உயிரிழந்த கோவையைச் சேர்ந்த இளைஞரின் உடல் தகனம் செய்யப்பட்டது. கோத்தகிரியைச் சேர்ந்த குமார் என்பவரின் மகன் ரித்திக் ரோஷன். இவர் மதுரையில் நடந்த தாவேகா மாநாட்டில் கலந்து கொண்டுள்ளார். அப்போது வெயிலின் தாக்கத்தால் மாநாட்டு திடலில் மூச்சு திணறல் ஏற்பட்டு மயங்கி விழுந்தார். முதலுதவி சிகிச்சைக்கு பிறகு ஊர் திரும்பும் வழியில் மீண்டும் மூச்சு திணறல் ஏற்பட்டு உயிரிழந்தார். இதனையடுத்து பல்வேறு தரப்பினரின் அஞ்சலிக்கு பிறகு ரித்திக் ரோஷனின் உடல் அன்னூர் மின்மயானம் கொண்டுவரப்பட்டு தகனம் செய்யப்பட்டது. ரித்திக் ரோஷனின் குடும்பத்திற்கு தாவேகா மதுரை மாவட்ட செயலாளர் சார்பில் 50,000 ரூபாய் நிதியுதவி வழங்கப்பட்டது. விழுப்புரம் அருகே விடுதி கட்டணம் செலுத்த முடியாமல் தவித்து வந்த மருத்துவ மாணவிக்கு சன் நியூஸ் செய்தி எதிரொலியாக சட்டமன்ற உறுப்பினர் லட்சுமணன் உதவிக்கரம் நீட்டியுள்ளார். வானூரைச் சேர்ந்த லாரி ஓட்டுநர் மாணிக்கம் என்பவரின் மகள் ஷீலா. இவர் அரசு இடஒதுக்கீட்டில் சென்னை ஸ்டான்லி மருத்துவமனையில் MBBS படித்து வருகிறார். ஷீலா விடுதி கட்டணம் செலுத்த முடியாமல் தவித்து வந்துள்ளார். இதுகுறித்து சன் நியூஸில் செய்தி வெளியிட்டதன் எதிரொலியாக சட்டமன்ற உறுப்பினர் லட்சுமணன் மாணவிக்கு விடுதி கட்டணமான 50,000 ரூபாயை வழங்கி உதவினார். சென்னையில் 4 ஆண்டுகளாக தூய்மை பணியாளர்களுக்கு உணவு அளித்து வரும் மாமன்ற உறுப்பினருக்கு மாநகராட்சி ஆணையர் நேரில் சென்று பாராட்டு தெரிவித்தார். திருவொற்றியூரில் உள்ள 12வது வார்டு மாமன்ற உறுப்பினர் கவி கணேசன். இவர் தூய்மை பணியாளர்களுக்கு நாள்தோறும் உணவு வழங்கி வருகிறார். இது தொடர்பாக சன் நியூஸில் ஒளிபரப்பானது. இதனையடுத்து காலடிப்பேட்டை மாமன்ற உறுப்பினர் அலுவலகத்திற்கு சென்ற மாநகராட்சி ஆணையர் தூய்மை பணியாளர்களுக்கு உணவுகளை பரிமாறினார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.